எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்கடா. ரெடியாரு. ஒரே அடியில அந்த கலசம் பறக்கணும். பக்கத்துல வரட்டும், பாத்துக்கிறேன். போடா. சத்யம், ஐயோ ஐயோ, போதும் 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 போதும். ஐயா ராசாத்தி, இது புடி முதல்ல. மத்ததெல்லாம் கோயில்ல பாத்துக்கலாம். முதல்ல போய் பூஜை பாரு. அண்ணா கூட்டு போனா மச்சான். அண்ணா முச்சிரா, நான் அவனை முச்சிரா. நீங்க போங்க போங்க. மச்சான் மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஆல் இருக்கீங்க? ஓகே. அண்ணா நீ எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்க? நான் நல்லா நல்லா இருக்கியா? இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? இருங்க மச்சான். நான் அப்புறம் மச்சான், வீட்ல அம்மா அப்பா எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் நல்லா எல்லாம் இருக்காங்க. நல்லா இருக்காங்களே? அப்படியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ரவுடி பேபி எப்படி பின்னி பெடல் எடுப்பாங்க பாரு. நீங்க 2 பேரும் அந்த கோயில் பிரச்சனை முடிங்க. நாங்க 2 பேரும் இந்த கிரவுட் கிளியர் பண்ணிட்டு உங்களை அங்க மீட் பண்றோம். போங்க. சரி, போமா வா, போ. போலாம். சரி சீக்கிரம் வந்துருங்க. பாத்துங்க மச்சான். ஓகே. ரவுடி பேபி ஆல் ஓகே. டபுள் ஓகே அவளுக்கு பி 2 minutes. கோ ஓவர்.
இதோ வந்துட்டாங்க. இந்தாங்கோ, நீங்க 2 பேரும் மாலையை போட்டுட்டு உட்காருங்கோ. சாஸ்திரிகள் எப்போ வருவார்? இதோ இப்ப போன் பண்ணி கேட்டு சொல்றேன். சொல்லுப்பா. கலசத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பா, நான் ஊரை நெருங்கி வந்துட்டேன். யாகம் வளர்க்கறதுக்கு முன்னாடி உள்ள பூஜை எல்லாம் பண்ணிட்டே இரு. முக்கியமான பூஜைக்கு நான் வந்துருவேன். ஓகேயா? ஓகே. தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சாஸ்திரி இப்ப வந்துருவார். நாங்க பூஜை ஆரம்பிச்சிடறோம். சரிங்க சாமி. ஹே கண்மணி, பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? மா, சாஸ்திரி வந்தா தானே பூஜை நடக்கும். அவர் இப்ப வரமாட்டாரு. ஏன்பா, கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதா? இல்ல சாமி, யாரோ வழிய மறிச்சிட்டாங்க சாமி. வழிய மறிச்சிட்டாங்களா? யாரா இருக்கும்? இப்படி குறுக்க வண்டியை நிறுத்திருக்காங்களே. ஏமா, இப்படியா வந்து வழியை மறிச்சு நிப்பீங்க? நான் முக்கியமான பூஜைக்கு போயிட்டு இருக்கேன். அதை விட முக்கியமான பூஜை எங்க வீட்ல இருக்கு. அதை முடிச்சிட்டு போலாம். நீ வா. மா, நான் அந்த பூஜையை தான் ஒத்துண்டேன். அங்கதான் நான் போகணும். சாஸ்திரி, நீ எங்க போனோன்னு நான் தான் முடிவு பண்ணணும். டேய் மருது, இந்த ஆளை தூக்கி கார்ல போடுற. ஆ?
ஐசி சீக்கிரம் வா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவ்வளவு நேரமா கிளம்பி வர்றதுக்கு? நில்லு, பூஜை இப்பதான் ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க. இல்ல இல்ல இருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்னப்பா ஏதோ பதட்டமாவே இருக்கிய? என்ன விஷயம்? இல்ல, லிங்க பூஜை ஆரம்பிக்க லேட் ஆயிரும். சாஸ்திரி இன்னும் வரல. அவர் எங்க இருக்காருன்னு போனை போட்டு கேளுப்பா. போன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சாஸ்திரிகள் பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? அப்ப போன் பண்ணப்ப அப்படிதான் சொன்னாரு. இப்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. நீங்க பூஜை நிறுத்தாம பண்ணேருங்க. சாஸ்திரி இப்போ வந்துருவாரு. அழகு வா. இறைசு வர. சொல்லுங்க சத்யா. இந்த பூஜையை நத்த கூடாதுன்னா யாரும் எல்லாம் பண்ணிருக்காங்க. யார் பண்றா? வேற யார் சத்யா? எல்லாம் அந்த கண்மணி தான். அந்த கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா வச்சு ஏதாவது பண்ணிருப்பா. காஞ்சனாவா? கூடு தருமா? தெரியும் சத்யா. அவள் பேபி, நீங்க இருந்து பாத்துக்கோ. நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் வந்துடுறேன். நீ வா. பூஜையை பாரு. சத்யா பார்த்துப்பாங்க. மா, இப்படி பூஜையை நடக்க விடாம பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். சாஸ்திரி, ஏதோ ஒரு மரியாதையில உன்னை அடிக்காம விட்டுருக்கிறேன். இப்படி நொய்யின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த எங்க ஆளுங்களை விட்டு உன்னை சாத்த சொல்லிடுவேன். போய மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. என் போனையாவது கொடுங்கம்மா. நான் வரலன்னாவது அவட்ட சொல்லிடுறேம்மா. சொல்லிட்டா நீ வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அவங்களுக்கு அது தெரியக்கூடாது. கடைசி வரைக்கும் நீ வருவியா வரமாட்டியான்னு கோவில்ல இருக்கிறவங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்கணும். அதை இங்க கண்மணி பார்த்து ரசிக்கணும். நடக்கிறது கலியுகமா இருந்தாலும் அநியாயத்தை தட்டி கேட்க பகவான் நிச்சயமா வருவார். யோ, இந்த காஞ்சனாவை மிஞ்சின கடவுளே இல்லையா? என்னை தாண்டி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்னக்கா ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா? அடிச்சு தூக்கிடுவா அவளா? டேட இருடா, அவளை தொட்டனா நம்ம எல்லாரையும் தட்டி தரமாட்டமாக்கிடுவா. என்னக்கா சொல்ற?
தைரியம் தான் ஏரியா ஆளுங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணுவேன். மனசுல பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு நினைப்போ. சத்யா தெரியாம மட்டும் சத்யா இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சத்யா. வேணா விட்டுடு. விட்டுறான், உன்னை கண்டிப்பா விட்டுறான். ஆனா இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியா பக்கம் எங்கேயாவது பார்த்த இடத்துல உரிச்சிருவேன். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போற வழிய பாரு, அதுதான் உனக்கு நல்லது. மைனாவாகிய காஞ்சனா, ஊரை விட்டு தொடுத்து விட்டாலும் திருந்தல பொழுகுதே நீ. இங்க வந்து ஆரம்பிச்சிட்டே வேலையா? ஐயா நான் முன்ன மாதிரிலாம் இல்ல சத்யா. முன்ன மாதிரி இல்லனா அப்புறம் எதுக்கு இவரு இங்க உட்கார வச்சுக்கிறா? அது சாஸ்திரிக்கு போற வழியில ஏதோ தாகம் போடுறது, நம்ம வீட்டை பார்த்த உடனே நேரா உள்ள வந்தாரு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். போய் சொல்றா, அடாவடி பண்ணி என்ன கடத்தின்னு வந்து இங்க வச்சிருக்கா. இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு வாட்டி நீ ராசாத்தி விஷயத்துலயாவது தலையிட்ட, இனிமே நீ எங்கேயுமே தலைய காட்டாத மாதிரி பண்ணிடுவேன். இல்ல, இனி நான் ராசாத்தி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு, நீ கிளம்பு. இந்த பயம் உன் மனசுல இருந்தா உனக்கு நல்லது. போலாமா சார்? பூஜை லேட் ஆயிடுது. பேஷா போலாமா? நான் சொல்லல அநியாயத்தை தட்டி கேட்க பகவான்னு ஒருத்தன் வருவான்னு. இதோ இந்த பொண்ணு ரூபத்திலே வந்திருக்கான் பாருங்க. மனுஷா மனுஷால மதிக்கணும், புரிஞ்சுக்கோங்க. மைனா வரட்டா? என்னக்கா, எங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. இது வரைக்கும் ஒன்ன பார்த்து தான் எல்லாரும் பயந்துருக்காங்க. நீ யாரையும் பார்த்து பயந்தது இல்லையக்கா? இப்பவும் நான் பயப்படலடா, பயப்படுற மாதிரி நடிச்சேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த மைனாவை தாண்டா அவளுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற இந்த காஞ்சனாவை அவளுக்கு தெரியாது. இப்ப இந்த காஞ்சனாவுக்கு பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. அவ இடத்துல தாண்டா அவ ராணி. இது ஏன் சாம்ராஜ்யம். அவளை பழி வாங்கறதுக்கு அழகான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத நான் கரெக்டா யூஸ் பண்ணி அவளுக்கு நான் யாருன்னு காட்டணும். ஒரே நேரத்துல சத்யா ராசாத்தி 2 பேரையும் சேர்த்து காலி பண்ணணும். அக்கா, ஒண்ணுமே நடக்கலையே, பூஜை நடக்க போகுது. ஏய், அந்த பூஜையை நடக்க விடக்கூடாது. ஓட வைக்கல, என் பேரு காஞ்சனா இல்லடி. ஏப்பா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சாஸ்திரிகள் இன்னும் வரல. இந்த லிங்க பூஜை நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்காது. சாஸ்திரி காஞ்சனாவோட கஸ்டடியில இருக்காரு, நிச்சயமா வரமாட்டாரு. இந்த பூஜையும் நடக்காது. சாமி,
எப்படியாவது இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியணும். வந்துட்டாங்க. என்னம்மா? வாங்க இப்படியா. ரொம்ப நன்றிம்மா. நமஸ்காரம். வணக்கம். நமஸ்காரம். பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆமாங்க சார். சரி. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. தேங்க்ஸ் சொல்ல கூடாதுன்னு அண்ணன் சொல்லிக்கிறதா நீ தானே சொன்னா. அப்புறம் நீயே தேங்க்ஸ் சொல்லுறா. ஸ்ரீமதே குருதேவதாப்யோ நமோ நமः. குருபாதுகாப்யம் நமः. பிள்ளையார் குட்டி குட்டிக்குங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணு ஸ்ரீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. மூக்க பிடிச்சுங்கோ, பிராணாயாமம் பண்ணுங்கோ. மமோபாக்த சமஸ்த துரீத க்ஷயத்வாரः ஸ்ரீ பரமேஸ்வராஜ்ஞா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். இஷ்ட தேவதையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. குலதேவதையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. ஓம் நமோ ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே. நமோ மகிம்பை ஸ்ரவணாய குர்மஹே. சமேகா மாங்கா மகாமாய மஹ்யம். காமேச்சரோ வைஷ்ணவனோ ததாது. குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமः. ஸ்ரீமதே மகாலிங்க சுவாமினே நமோ நமः. நீராஜனம் தரிசயாமி. நீராஞ்சனார்த்தம் இதம் ஆச்சமன்யஸ்யः. என்னம்மா இது? தெரியல கண்மணி. ரெண்டு பேரும் தம்பதியா ஹோமகுண்டத்தில் அக்னியை வைங்கோ. தம்பதியா வைங்கோ. ஓம் வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னை அக்னி பிரச்சோதயாத். அக்னி பிரதிஷ்டாபயாமி. ஸ்ரீமதே மகாகணபதே பிரியதாம். ஓம் ஸ்ரீம் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே ஸ்வாஹா. எதுக்குடா என்ன அடிச்ச? என் காலை வச்சு அடிக்க தானே செய்வேன். உன் காலை எவன்டா மீச்சது? யாரு மேலோட கை வைக்கிற? மாப்ள இவனை என்னன்னு கேள்றா? அம்மா, இதுவும் காஞ்சனோட வேலையாதாம்மா இருக்கும். ஆமாண்டி, அந்த தாடிக்காரனும் சுருட்ட முடியோட ஒருத்தர் இருக்கானே, அவங்க ரெண்டு பேரும் காஞ்சனோட ஆளுங்க தான். ஆமா. அவள் பேபி, இது எதார்த்தமா ஆரம்பிச்ச சண்டை மாதிரியே தெரியலையே. பிளானிங் தான் ரோடி பேபி. சண்டை போடுறமே அப்படியே அந்த பூஜை கெடுக்கிறது உங்களோட பிளான். என்ன பண்ணலாம்? உள்ள நெருங்க விடாம அணை கட்டிட வேண்டியதுதான். எப்படி? இருங்க அழகு. கர்மம் பிடிச்சவங்களா உள்ள போங்கடா.
இனிமே இங்க நின்னா நம்ம அடி வாங்கிடுவோம். அமருது எஸ்கேப் ஆயிடுறா. கண்மணி, இவனுங்க தண்ட சோறுங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க. ச்சே. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமே பந்தனான் மர்த்யோர்முக்ஷீயமாம்ருதாத் ஸ்வாஹா மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் தன்மகேசாய வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹி தன்ன சிவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ரெண்டு பேரும் கல்புரார்த்தி எடுங்கோ. ஸ்ரீமதே பிரத்யக்ஷ லிங்கேஸ்வராய நமோ நமஹ. ரெண்டு பேரும் ஆர்த்தியை கீழ வச்சுட்டு தொட்டு ஒத்திக்கோங்கோ. ரெண்டு பேரும் ரக்ஷா எடுத்துக்கோங்க. ஸ்ரீமதே பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வராய நமோ நமஹ. எவ்வளவோ தடங்கள் வந்தாலும் பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுத்து. நல்லது சாமி. பூஜைய அண்ணாமலையார் ஏத்துக்கிட்டாரா? அதாவது இப்ப பாருங்க, பா இந்த பிரசாதத்தை எடுப்பா. இந்த பிரசாதத்தை காக்காவுக்கு படையல் வைங்கோ. காக்கா வந்து சாப்பிட்டுடுத்துனா அண்ணாமலையார் உங்க பூஜை ஏத்துட்டான்னு அர்த்தம். யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதனேனது யத்பரஸ்ய மகேஸ்வரः. இந்த பிரசாதத்தை காக்காக்கு வைங்கோ. எல்லாம் சுபமா முடிஞ்சது. ராசாத்தி நிச்சயம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு சேர்மன் ஆயிடுவாங்க. உங்க வெற்றி இப்பயே உறுதியாயிடுத்து. அண்ணாமலையாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி வாங்கோ. சதமானம் பவதி சதா யுஷ்புருஷ சதேந்திரியாயுக்ஷேவேந்திரியே பிரததஷ்டதி. மச்சான், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பூஜை நல்லபடியா நடந்திருக்காது. தேங்க்ஸ் மச்சான். மச்சான், நமக்குள்ள தேங்க்ஸ் சொல்லி கூட ஞாபகம் இருக்குல்ல? எப்படியோ பூஜைய நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டோம். மாமா, அதுக்கு காரணம் சத்யாவும் அண்ணனும் தான். ஆமா ரசாத்தி, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கதான் இருக்க போறாங்களா?
அப்போ இந்த வாரம் ஃபுல்லா நம்ம கூட தான் இருக்க போறாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வாங்க. குள்ளபோதோ, நீங்க எப்ப வந்தீங்க? மாப்பிடி சிஸ்டரும் இங்க வந்திருக்கிறதா அழகு ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் உடனே கிளம்பி வந்தேன். வரும்போது ஏதோ வருத்தமா இருக்குன்னு சொன்னியே, என்ன? கல்யாணமாகி 1 வருஷம் கழிச்சு இப்பதான் சிஸ்டரை மனசார ஏத்துக்கிட்டு ஹனிமூனுக்கெல்லாம் போலான்னு மாப்பிள்ளை டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிருந்தான். ஆனா அது நடக்காம போயிருச்சு. ஏன் நடக்காம போச்சு? அவங்க 2 பேரும் தான் ஆக்ராக்கு போகாம இங்க வந்துட்டாங்களே. ராசாத்தி எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் ஹனிமூனை தியாகம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க. பிக் சிஸ்டர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் இங்க வந்ததும் தப்பு இல்ல. நானும் அதுக்காக உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்பதான் தயாரானாங்க. இந்த நேரத்துல டைவர்ட் ஆகி வந்ததுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் நீ வருத்தப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் குள்ளபுதம், நீ எப்பறா இங்க வந்த? ஆக்ரா எப்படி இருக்கு, தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் அப்படி பாக்குறீங்க 2 பேரும்? உங்க மனசெல்லாம் யாருக்கும் வராது. ரொம்ப பெரிய மனசு உங்க 2 பேருக்கும். என்னாச்சு ராசாத்தி, திடீர்னு எப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? உங்களோட சந்தோஷத்தை கூட எங்களுக்காக தள்ளி வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. ஓ, நாங்க இந்த ஆக்ராக்கு போறதை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோமே, அத சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனி போலனா அண்ணா இன்னும் 1 வாரம் கழிச்சு போக போறோம். அவ்வளவுதானா? இப்ப நம்மளுக்கு முக்கியம் என்ன? ராசாத்தி சேர்மன் ஆகுது. நம்ம அத பத்தி தான் யோசிக்கணும். கரெக்ட். சரி, தூங்குவோமா? டைம் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரமா எழுந்துச்சு எலெக்ஷன் வேலைலாம் பாக்கணுமே. ஆமால. சத்யா, தூக்கம் வருதுன்னா நீங்க போய் தூங்குங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? எங்களை மட்டும் தூங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வந்து தூங்குங்க. காலையில எல்லாருக்கும் தான் வேலை இருக்கும். மாப்பிள்ள, ஏற்கனவே அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் என் வீட்டுல தானே தங்கி இருக்காங்க. இப்ப என்ன குள்ளபுதத்தை என் வீட்லயே நான் தங்க வச்சுக்கிறேன். சரிடா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். காலையில வரோம். குட் நைட், குட் நைட், குட் நைட். குட் நைட். குள்ளபுதம் போலாமா? அப்ப நாங்க காலையில வரோம். சரி, வரமா வரோம். சரி, நீங்க போய் தூங்குங்க. நீங்க? நாங்களும் தூங்க தான் போறோம். நீங்க முன்னால போய் படுங்க. உங்க ரூம் ரெடியா இருக்கு. சரி, வா உங்கள் பேபி. குட் நைட். மாமா, இங்க வாங்க. ராசாத்தி, என்ன சொல்லு? சத்யாவும் பிரபா அண்ணனும் நமக்காக அவங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நாம அதை தள்ளி போட வேண்டாம். நாளைக்கு அவங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சூப்பர், பண்ணிடலாம். மாமா, அவங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிருந்தாலும் இனிமேதான் அவங்களுக்கு முதல் இரவே நடக்க போகுது. அதனால நாளைக்கு ஜோசியரை வர வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கணும். சூப்பர், நீ சொல்லிட்டல. நாளைக்கு காலையிலேயே போய் ஜோசியரை பாக்குற, நேரத்தை குறிக்கிற, அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ட நடத்துற, தட்டுறோம் தூக்குறோம். ஓகே? அப்படியே நமக்கும் ஏதாவது சொல்றது கொஞ்சம் கேளு. அந்த லிங்க பூஜை பண்ணிட்டா ராசாத்திக்கு ஆன்ம பலம் வந்துரும்.
அது நடந்துட கூடாதுன்னு தான் அந்த பூஜையை பண்ண விடாம தடுக்க நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அந்த சத்யா குறுக்க புகுந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. ராசாத்திக்கு ஏற்கனவே ஊர் ஆளுங்களோட ஆதரவு இருக்கு. இப்போ சத்யா ராசாத்தி கூட இருக்கிறது அவளுக்கு இன்னும் பெரிய பலம். இப்போ இதோட 3வதா ஆன்ம பலமும் சேர்ந்திருக்கு. ராசாத்தி கூட சத்யா இருக்கிற வரைக்கும் நம்ம ராசாத்திய ஒண்ணுமே பண்ண முடியாது. என் அத்தைய சேர்மேன் ஆக்கி அந்த ராசாத்திய பழி வாங்கணும்னு நினைச்சேன். அது நடக்காதோன்னு பயமா இருக்கு. அவகிட்ட அன்னைக்கு நான் வாங்கின அடி இன்னும் எனக்கு வலிக்குது. அவ என்ன மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிறேன்னா அது அந்த சத்யாவை பழி வாங்கறதுக்கு தான். அவகிட்ட நான் வாங்கின அடிய நிச்சயம் நான் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு அந்த ராசாத்திய நான் தோக்கடிக்கணும். நாம என்ன கரெக்ட், அதத்தான் முதல்ல செய்யணும். ஆனா அது எப்படி? அவங்களோட பலத்தை பலவீனமாக்கணும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ராசாத்திய பிரச்சனையில சிக்க வைக்கணும். அவளை காப்பாத்துறதுக்கு அந்த சத்யா நிச்சயம் வருவா. அப்படி வரும்போது சத்யாவை அந்த பிரச்சனையில சிக்க வைக்கணும். சூப்பர் ஐடியா. ராசாத்திக்கு ஒரு பிரச்சனைனா சத்யாக்கு ராசாத்திய காப்பாத்தணுங்கிறது தான் ஒரே நோக்கமா இருக்கும். அவ அவளை பத்தி யோசிக்கவே மாட்டா. அத நாம யூஸ் பண்ணி சத்யாவை அந்த பிரச்சனையில சிக்க வைக்கணும். அப்படி செஞ்சோம்னா ராசாத்தியோட பலம் உடைஞ்சிரும். நாம ஈஸியா ராசாத்திய தோக்கடிச்சிடலாம். அந்த சத்யாவுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன்.